நடு ரோட்டுல வெடிய வெடிச்சு மக்கள் மேல தூக்கி எரிஞ்சிருக்காங்க. கத்திய வச்சு நடு ரோட்ல ஊர்வலத்துல ஆடிட்டு போயிருக்கிறாங்க. பாஜக விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவதனுடைய நோக்கமே ஒன்னு வசூல் செய்வது, இன்னொன்னு கலவரம் செய்வது. வணக்கம் தோழர்களே. கடந்த 2 நாளா விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் தமிழ்நாடு முழுக்க நடந்துச்சுங்க. அவ்வளவு அட்ராசிட்டி, அயோக்கியத்தனம், சில்லறத்தனத்தை பாஜக பண்ணிருக்கு. நடு ரோட்டுல வெடிய வெடிச்சு மக்கள் மேல தூக்கி எரிஞ்சிருக்கான். கத்திய வச்சு நடு ரோட்ல ஊர்வலத்துல ஆடிட்டு போயிருக்கிறானுங்க. இந்த விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்துல மசூதிக்கு பிரச்சனை வரும்னு மசூதிய துணியால கட்டியிருக்கான் போலீஸ். என்ன நடக்குது தமிழ்நாட்டுல? எனக்கு ஒரு விஷயம் மாத்திரம் புரியவே இல்லைங்க. பண்டிகைகள் எது கொண்டாடுறோம்? எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும். குடும்பம், சொந்தக்காரங்க, ஊர்க்காரங்க எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கதான் பண்டிகை கொண்டாடுவோம். இப்ப சித்திரை திருவிழா கொண்டாடுறாங்க அப்படின்னா இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், அங்க இருக்கிற இந்துக்கள் எல்லா மக்களும் ஒற்றுமையா நின்று லட்சக்கணக்கான கூடுற இடத்துல ஒரு சத்தம் கூட இல்லாம சந்தோஷமா கொண்டாடி தீர்க்கிற ஒரு விழாவாக சித்திரை திருவிழா இருக்கும். அது போலதான் தமிழ்நாட்டுல கொண்டாடப்படுகிற பல விழாக்களும். ஆனா இந்த பாஜக கும்பல் மட்டும் ஒரு விழாவை கொண்டாடுச்சுன்னா அது ஒண்ணு ஏழ்ரை இழுக்கிறதுக்கான விழாவா இருக்கும், இல்ல யாரையாவது போட்டு பொழந்து காலி பண்ற விழாவா இருக்கும், ஒரு பெரிய கலவரத்தை இழுத்து விட்டு வேடிக்கை பார்க்கிற ஒரு விழாவா இருக்கும். பாஜக விழாக்களை கலவரம் செய்வதற்கான ஒரு கருவியாக பயன்படுத்துறாங்க. பண்டிகைகளை அப்படிதான் அவங்க பாக்குறாங்க. விநாயகர் சதுர்த்தி, பாஜக விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவதனுடைய நோக்கமே ஒன்னு வசூல் செய்வது, இன்னொன்னு கலவரம் செய்வது. வசூல் செஞ்சு கல்லா கட்டி வைத்த நிரக்கிறது ஒரு வேலை. இதை நீங்க எல்லா இடத்துலயும் பார்க்கலாம். தொடர்ந்து வருஷம் அது நடக்கும். எல்லா கடைகளையும் மிரட்டி வசூல் பண்ணி அதுல காசை சேர்த்து வைத்த நிரப்புற ஒரு கும்பல் பாஜக கும்பல். இன்னொரு வேலை என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த வசூல் பண்ண காசை வச்சுக்கிட்டு குடிச்சுப்புட்டு தெருவில் ஆட்டம் போட்டுட்டு மக்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இஸ்லாமியர்களுக்கு எதிராக கோஷம் போட்டுட்டு அயோக்கியத்தனமான வேலைகளை செய்வாங்க. இதுல மட்டும் இல்ல, ஹோலி பண்டிகை கொண்டாடினா கூட வழியில போற இஸ்லாமியர்களை அவமானப்படுத்துவது, அவங்க வீட்டு பெண்களை அவமானப்படுத்துவது, இந்த வேலையெல்லாம் இந்த கும்பல் தொடர்ந்து செய்யுது. மகா கும்பமேளாவில் இதான் நடந்துச்சு. இஸ்லாமியர்களை அசிங்கப்படுத்திட்டு இருந்தாங்க, சிறுபான்மை மக்களை கேவலப்படுத்தினாங்க, ஏழை எளிய மக்களை அவமானப்படுத்தினாங்க. கன்வா யாத்திரைன்னு போனானுங்க. யாத்திரை போறது கன்வா யாத்திரைன்னு சொல்லிட்டு இந்த கன்வார் யாத்திரையில என்ன பண்ணாங்க, முஸ்லீம்கள்லாம் அவங்க கடைக்கு முன்னாடி உங்க பேர் எழுதி வச்சிருங்க, வேலை பார்க்கறவங்க பேர் எழுதி வச்சுக்கோங்க. அது எதுக்கு? முஸ்லீம்கள் கடையில நாங்க சாப்பிடாம கடந்து போறதுக்கு. இவ்வளவு அட்ராசிட்டி, அயோக்கியத்தனத்தை ஒரு பண்டிகையில விழாவில் பண்ண ஒரே குரூப் யார் அப்படின்னா அது பாஜக குரூப் தாங்க. ரொம்ப கேவலமான சங்கிகள். விநாயகர் சதுர்த்தி எதுக்குங்க வருது? புத்தரை அப்படியே மடைமாற்றம் செய்வதற்கு, புத்தரை காலி பண்ணுவதற்கு தான் விநாயகரை உருவாக்குனாங்க. புத்தரை யானைவாங்க. விநாயகர் என்ற பெயர் புத்தருடைய பேரு, கந்தன்ற பேரு புத்தருடைய பேரு, முருகனுக்கு சூட்டப்படுகிற அத்தனை பேருமே புத்தருக்கு சூட்டப்பட்ட பெயர்கள். அதெல்லாம் வச்சு புத்தனுடைய அடையாளங்களை எல்லாம் திருடி விநாயகரை உருவாக்கி பௌத்தத்துக்கு எதிராக ஒரு அட்ராசிட்டி வேலை பார்த்ததுனாலதான் தந்தை பெரியார் என்ன செஞ்சார்னா, பௌத்த பூர்ணிமா அன்றைக்கு விநாயகர் சிலையை உடைச்சு நீ புத்தத்துக்கு எதிராக இந்த வேலை பார்க்கறியா அப்படின்னு அடையாளப்படுத்தி அன்னைக்கு வேலை பார்த்தாரு. இன்னொரு விஷயம் என்னன்னா, தீபாவளி எது கொண்டாடுறோம்? அன்னைக்கு சமணர்களுடைய தலைவரா இருக்கிற மகாவீரர் இறந்த நாள். அந்த இறந்த நாளை கொண்டாடுற கேடுகட்ட தினத்தை இவங்க கொண்டாடுறான். மகாவீரருடைய இறந்த நாளைத்தான் இங்க அரக்கன் செத்துட்டான், ஏன்னா அது சமண சமயம். அரக்கன் செத்துட்டான், நரகாசுரன் என்ற அரக்கன் கொல்லப்பட்ட நாள் அப்படின்னு மகாவீரர் மரணமடைந்த அந்த நாளை இழிவுபடுத்திதான் தீபாவளி கொண்டாடுறோம். இப்படி மாற்று மத தலைவர்களுடைய பிறந்த நாள் அடையாளங்கள் எல்லாம் திருடி தான் இத்தனை யோகியத்தனமான விழாக்களை இந்த கும்பல், இந்து முன்னணி கும்பல் செஞ்சிட்டு இருக்கு. இங்க தமிழ்நாட்டிலே அவங்க வாழ ஆட்ட ஆரம்பிச்சிருக்கிறானுங்க. விநாயகரை நீ கும்புறையில, கடவுள் தானே அவரு, அவருக்கு மரியாதை செலுத்தணும்ல, அவர் விழாவை நல்லபடியா முடிக்கணும்ல, அந்த அக்கறை உனக்கு இருக்கா? ஆன்மீகம் இருக்கா? ரெண்டுமே இல்லைங்க. விநாயகர் சிலைய லாரியில ஏத்தி விட்டுட்டு இவன் பின்னாடி உட்காந்து பீர் குடிச்சுக்கிட்டு இருக்கான் பாருங்க. சூப்பர் பஸ், பாடு பாடு குடி, அப்ப விநாயகர் மேல அக்கறை இல்ல, இந்து மதத்தின் கடவுள் மேல அக்கறை இல்ல, இந்து மதத்தை வளர்த்து எடுப்பது இவர்களுடைய அக்கறை இல்லை. இவங்களுடைய ஒரே நோக்கம் காசு சம்பாதிப்பது, குடிச்சுப்புட்டு ஆடுறது. அதுதான் இந்த வீடியோ நமக்கு சொல்லி கொடுக்குது. இந்த விழாக்களை பொதுவா தமிழ்நாட்டுல யாரெல்லாம் இது பண்றாங்க அப்படின்னா, பாரதிய சிவசேனான்னு ஒரு லெட்டர் பாடு கட்சி, அப்புறம் இந்து முன்னணின்ற ஒரு லெட்டர் பாடு கட்சி, இந்த அமைப்புகள் தான் இந்த விழாக்களை ஒருங்கிணைக்குது தமிழ்நாடு முழுவதும். அவங்க போய் பிள்ளையார் சிலை வைக்கிறது காசு கொடுக்கறது, மாலை வாங்க காசு கொடுக்கறது, சுண்டல் வாங்க காசு கொடுக்கறது,
கொலக்கட்டை செஞ்சு கொடுக்கறது எல்லாத்தையும் செஞ்சு அங்க இவன் கொடிய கட்டி சாமானிய உழைக்கிற ஏழை எளிய மக்களை ஏமாற்றுகிற அயோக்கியத்தனத்தையும் மெல்ல மெல்ல இந்துத்துவ கருத்துக்களை அவர்கள் மூளையில திணிச்சு அவங்கள காலி பண்ற சில்லறத்தனத்தான வேலையும் இந்த அமைப்புகள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கு. இங்கே கால் பதிக்கணும்ன்றதுக்காக விநாயகரை ஒரு துருப்பு சீட்டா பயன்படுத்துற கூட்டம் தான் இந்த கூட்டம். இன்னொருத்த என்ன பண்றான், விநாயகர் சிலை தூக்கிட்டு வர அந்த லாரியோடைய முகப்புல உட்கார்ந்துக்கிட்டு அங்க வெடிய வெடிச்சு கையில வச்சு தூக்கி தூக்கி எறிகிறாங்க மேல. எவ்வளவு பெரிய ஆபத்தான வேலை. நீ ஒரு விழாவை அமைதியான முறையில மகிழ்ச்சியான முறையில கொண்டாட துப்பு கிடையாது. வெடிய பிடிச்சு பிடிச்சு மக்கள் மேல எரிஞ்சிட்டு இருக்கான் பாருங்க. இவன் வெடிய பிடிச்சு அங்க எறிகிறான். தமிழ்நாட்டுல கலவரத்தை உண்டாக்க முடியல. தமிழ்நாட்டு மக்கள் மதத்தை சார்ந்து இல்ல, மதத்தை தூக்கி எறிஞ்சிட்டு ஒற்றுமையா நம்ம இருக்கோம். இங்க கலவரத்தை உண்டாக்க முடியல. அதனால வெடிய பிடிச்சு எறியது மட்டும் இல்லாம ஊர்வலத்தை தென்காசி மாவட்டத்துல ஊர்வலத்திலேயே கத்திய வச்சு ஆடிட்டு இருந்திருக்கானுங்க. யார் கொடுத்தது இவ்வளவு திமிரு? இதே மாதிரி நாம ஆடிட்டு போனோம்னா இந்த போலீஸ் நம்மளை சும்மா விடுமா? ஒரு நீட்டுக்கு போய் ரோட்ல நின்று போராட்டம் பண்ணதுக்கே கோர்ட் வரையும் போய் விடாம எங்க மேல கேஸ் போட்டு போன வாரம் வரைக்கும் நாங்க போயிட்டு இருந்திருக்கோம். அரசே நீட்டு தேர்வை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. ஆனா அந்த கேஸ் நாங்க தள்ளுபடி பண்ண மாட்டோம்னு கோர்ட்ல பிடிவாதமா இந்த சங்கி கும்பல் உட்கார்ந்து இருக்கு. காவல்துறை அது கால் கழுவிட்டு இருக்கு. ஆனா பாருங்க, நம்ம இதை செஞ்சிருந்தா, இதே கத்தி எடுத்துட்டு நாங்க ஊர்வலம் போயிருந்தா இந்த காவல்துறை எங்களை வேடிக்கை பார்க்குமா? அப்ப காவி வேட்டி கட்டிட்டு அரைவே கட்டு முண்டங்கள் அங்க கத்திய வச்சு அடிச்சிட்டு இருக்கா, நீங்க வேடிக்கை பார்ப்பீங்களா? இது என்ன மாதிரியான சூழலை உருவாக்குறீங்க? காவல்துறை என்னத்தை வெட்டி தள்ளுது, என்னத்தை அறுத்து தள்ளுது, என்னத்தை புடுங்கி தள்ளுது? காவல்துறை ரோல் என்ன? அதுல இன்னொரு வேலை பார்க்கறான். முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கிற பகுதியில, அதுல முத்துப்பேட்டை முஸ்லீம்கள் அதிகமா வாழ்ற ஊரு. அந்த ஊர்ல கருப்பு கருணானந்தம்னு ஒருத்தன், அவன் ஒரு இத்த பாஜக காரன், செத்த பையன். அவன் என்ன பண்ணிருக்கானா, அந்த ஊருக்குள்ள இஸ்லாமியர்கள் தெருவுக்குள்ள பெரிய அளவுல அராஜகம் பண்ணி பேரணி நடத்தியிருக்கான். யார் கொடுத்தது இந்த தைரியத்தை? காவல்துறை யாரு கால் கழுவிட்டு உட்கார்ந்துருக்கீங்க? திமுகவின் பொருளாளர் சாரதின்னு ஒரு ஆளு இந்து முன்னணியோடைய இந்த பிள்ளையார் சதுர்த்தியை திறந்து வச்சிருக்காப்ல தரப்பு உள்ள. அசிங்கமா இல்ல? இதுக்கு இடையில பட்டாபிராம் பகுதியில ஒரு மசூதிய துணிய வச்சு கட்டி மறைச்சிருக்கிறானுங்க. ஊர்வலம் போற தெருவா போகட்டுமே, ஊர்வலம் போகட்டும். மசூதியை காப்பாற்ற வேண்டியது, அங்க கலவரம் பண்ணாம காப்பாற்ற வேண்டியது போலீஸோடைய வேலை. நீ அங்க கூடுதல் போர்ஸ் இறக்கி நிக்க வை. எவனாவது பேசினா பல்லார்னு பல்ல கொடுத்தா அரைஞ்சு உள்ளத்தல்ல. அதுக்கு தானே உனக்கு கொடுத்துருக்காங்க வேலை. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? துணியால பட்டாபிராம் பகுதியில பாலத்துக்கு பக்கத்துல இருக்கிற மசூதியை மறைச்சு துணி கட்டியிருக்கீங்க. எவ்வளவு நெஞ்செழுத்தம் உங்களுக்கு இருக்கணும்? இது தமிழ்நாடுங்க, இது ஒண்ணு வடக்க இல்ல மூடிட்டு உட்கார்றதுக்கு. இது எங்க ஊரு, எங்க சனங்க, எல்லாரும் எங்க மக்கள். நாங்க அண்ணன் தம்பிங்களா இருக்கோம், நாங்க ஒத்துமையா இருக்கோம். யார கேட்டுட்டு நீங்க துணி கட்டினீங்க? இந்த தைரியமும் நெஞ்செழுத்தமோ காவல்துறைக்கு எப்படி வந்துச்சு நான் கேக்குறேன். பாருங்க. சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்ல உட்கார்ந்துக்கிட்டு எச்சராஜா என்ன பண்ணிருக்காப்ல, அங்க ஸ்டாலின் அவர்களை கேவலப்படுத்தி திமுக ஆட்சியை கேவலப்படுத்துறான். இந்த காவல்துறை அவரை வேடிக்கை பார்க்குது. 4 பிரிவுகளில் வழக்கு தொடுத்துட்டாங்களா? கிழிச்சிட்டீங்க. அப்படி வழக்கு எல்லாரும் மேலதாங்க போடுறீங்க. நாங்க தாங்க கோர்ட்டுக்கு ஏறி இறங்கிட்டு இருக்கோம். அவன் பூரா நிம்மதியா தான் உட்கார்ந்துருக்கா. இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா ஹிஜாப் அணிந்து கொண்டு, அதுலயும் குறிப்பா பர்தா போட்டுக்கிட்டு விநாயகர் ஊர்வலத்துல ஆடி இருக்கானுங்க. இது வேலூர்ல நடக்குது. வேலூர்ல இஸ்லாமியர்கள் அதிகம். அதை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு கலவரத்தை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு புர்கா அணிஞ்சுக்கிட்டு பர்தா அணிஞ்சுக்கிட்டு இந்த கும்பல் ஆடிக்கிட்டு விநாயகர் ஊர்வலத்துல போனான்னா துவச்சு கட்ட வேணாம்? ஏழை எளிய உழைக்கிற மக்கள் மேல உங்க அத்தனை காட்டு மிராண்டி தரத்தையும் காட்டுறீங்கல்ல. ஒரு கலவரத்தை உண்டாக்கி ஒரு நாட்டை நாசம் பண்றது மேல காட்ட மாட்டீங்கல்ல. அவனை கொஞ்சிட்டு உட்காந்துருப்பீங்க. மகாராஷ்டிராவில் பூனேவிலங்க 18 வயசு சின்ன பையன் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டா. அந்த குடும்பமே ரொம்ப சோகத்துல இருக்கிறாங்க. அதுல இருந்து மீள முடியாம கண்ணீர்ல இருக்கிறாங்க. என் வீட்டுல நான் வளர்த்த என் 2வது மகன் ஜெர்மன் ஷெப்பர்ட் டாக், உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். என் முதுகு பின்னாடியே உட்காந்துக்கிற என் குழந்தை காய்ச்சல்ல இறந்து போயிட்டான். 4 நாளா என்னால சாப்பிட முடியல. அவ்வளவு மன வருத்தத்துல இருக்கும். ஆனா 18 வயசு குழந்தைய துள்ள துடிக்க கொடுத்த அந்த பூனை குடும்பம் துயரத்துல அப்படியே மனசு நொந்து போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க.
அந்த பக்கம் பப்பரப்பான்னு கொலாயை வச்சுட்டு இந்த நாய்ங்க வந்திருக்கிறானுங்க. வந்தவங்ககிட்ட தம்பி கொஞ்சம் சவுண்டை குறைப்பா, எல்லாரும் மனசு ஒடிஞ்சு போயிருக்கோம்ப்பானா, ஊர்வலத்தை எடுத்துட்டு போயிட்டு கத்தி கப்பட கடப்பாடையோட வந்து அந்த குடும்பத்தவே அடிச்சு நொறுக்கி காலி பண்ணி, யாருடா நீங்க மனிதாபிமானமே இல்லாத அறவே கட்டு சங்கிகளா? இது நம்ம தெளிவுபடுத்திக்க வேண்டிய தேவை இருக்குங்க. இது தமிழ்நாடு. இது ஒன்றும் விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடிக்கிட்டு ஊரெல்லாம் உட்காந்து ஆட்டம் போடுறது இல்லை. விநாயகர் சதுர்த்தி கொண்டாடு. தமிழ்நாட்டில் இவ்வளவு சிலை எதுக்கு? 2005 சிலை எதுக்கு நான் கேட்கிறேன். இதன் மூலமா என்ன நிரூபிக்க பாக்குறீங்க? இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் விழுந்து போச்சு, வேலை வாய்ப்பு விழுந்து போச்சு, இந்த நாட்டில் கஞ்சிக்கு வழி இல்லை, குழந்தைங்க சாவு நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க, பொம்பளை பிள்ளைங்க பாதுகாப்புல எதையுமே சரியா செய்யறதுக்கு வக்கு இல்லை, துப்பு இல்லை. இந்த கும்பல் விநாயகரை வச்சு அடிச்சுட்டு இருந்துச்சுன்னா நாங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் விநாயகர் சிலை இவ்வளவு சிலை எதுக்குங்க? தமிழ்நாடு அரசு எதுக்கு அனுமதி கொடுக்குது? போலீஸ்காரன் எதுக்கு தரச்சேலை கட்டுறான் மசூதிக்கு? இதெல்லாம் வட இந்தியா நினைச்சிட்டு இருக்கீங்களா? இங்க இந்துக்கள் யாரும் வாயை திறந்து கேட்க மாட்டாங்க. நாங்க கேட்போம். என் மாநிலத்தினுடைய சூழலை கெடுக்கணும்னு நினைச்சா, என் மாநிலத்தினுடைய அமைதித்தன்மையை கெடுக்கணும்னு நினைச்சா, இங்க கலவரத்தை ஏற்படுத்தும் நீங்க நினைச்சா, இந்த கலவரத்தை ஏற்படுத்தி இங்க இருக்கிற இஸ்லாமியர்களை ஏதாவது பண்ணிடலாம்னு நீங்க நினைச்சா, எங்களை தாண்டி தான் நீங்க கை வைக்கணும். எங்களை தாண்டி தான் நீங்க கை வைக்க முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க ஆட்டத்துக்கெல்லாம் ஆடுறதுக்கு இது ஒன்றும் வடக்கை இல்லை, இது தமிழ்நாடு. காவல்துறை உங்களால வேலை பார்க்க முடியலன்னா ரிசைன்மெண்ட், சட்டை கழட்டி போட்டு போங்க. இருக்கிற யங்ஸ்டர்ஸ் இந்த வேலையை பார்த்துப்பாங்க. வேலை இல்லாத ஆயிரக்கணக்கான யங்ஸ்டர்ஸ் உள்ள போய்ப்பான். அவன் நேர்மையா நின்று பார்த்துக்கிட்டோம். உங்களால முடியல, கையாளத்தனமா திரச்சியில கட்டுறீங்கன்னா யாரை ஏக்க பார்க்கிறீங்க? இப்ப இந்த பாஜகவினுடைய சொம்புகளா இருக்கிற இந்த போலீஸ்காரனால தமிழ்நாட்டுக்குள்ள திமுகவினுடைய பேர் கெடுதுன்றத திமுக காரங்க கொஞ்சம் யோசிங்க.